அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து 10 நாளாகவே ஒரு வாரமாக தொடர்ந்து லைவ் ஸ்டோரி போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அடுத்த பாட்டு தான். நேற்று எதோட முடித்தான் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி அவன் இறந்த செய்தி கிடச்சி அது எங்களுக்கு சொல்லலை. அஜய் மட்டும் போயிட்டு வந்தான், அதோட முடித்தான். அப்புறம் நான் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியும். எல்லாம் அரைங்குறைமாக பார்த்துட்டு வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி எங்கள் அக்கா என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் ஊருக்கு வந்துட்டேன். அஜயும் போய் சுடுகாட்டில் பார்த்துட்டு அதோட வந்துட்டான். அப்புறம் நான் தான் அங்கே நைட்டு கிளம்புனா காலைல தானே வரலாம். நான் மறுநாள் காலைல தான் விடியக்காலம் 5:30 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்ததும் காலையில் எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் வந்து இப்படி ஆகிடுச்சு, நம்ம விட்டு புள்ள வழக்கு இப்படி போயிடுச்சுன்ட்டு எல்லாம் பேசிவிட்டு அழுதுட்டு எல்லாம் ஒப்பாட்டி வச்சுட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் இங்கே வந்து எங்கள் ஊர் பழக்கம் வந்து அந்த சாவு செத்தா அந்த 3ஆம் நாள் இல்லைன்னா மறுநாள் கஞ்சி தேய்ச்சி குளிப்பாங்க. கஞ்சி தேய்ச்சி தான் கொல்லி வச்சவங்க எல்லாமே கஞ்சி தேய்ச்சி தான் குளிப்பாங்க. அந்த இதுக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பச்சை புள்ள மாந்தூரம் போயிட்டு வந்திருக்குது, கண்டிப்பாக அது ஒரு சடங்கு இருக்குது, அதுக்கு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கூப்பிடலை. கூப்பிட்டா போகிறதா தான் இருந்தோம், கூப்பிடலை. அப்புறம் நாங்கள் வந்து வீட்டிலே தான் இருந்துகிட்டு இருந்தோம். மனசு வேதனையெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இங்கே எங்களுக்கு அந்த செய்தி சொன்னாங்கள்ல, அந்த அக்கா வந்து எங்களை தேடிட்டு வந்தாங்க. தேடிட்டு வரல, அவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. நீ ஏன் திருப்பூர்லேருந்து வந்த? நீ எதையும் கண்டுக்காமல் நீ மாட்டே அங்கே எப்பயும் போல் இருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு வீட்டில் சொன்ன? அம்மாட்டெல்லாம் எதுக்கு இந்த தகவலை சொன்னேன்? அவங்க கஷ்டப்படுவாங்கள்ல, இப்போ எல்லாருக்கும் கஷ்டப்படுமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படிக்கா நான் வந்து இதை மறைக்க முடியும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம், கூப்பிடலை. அந்த அக்கா வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழித்து நாங்களே ஃபோன் பண்ணி அந்த அக்காட்ட அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் சொந்த பந்தங்கள்னு எங்கள் அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கிராமத்தில் வந்து என்ன யோசிப்பாங்க, அவன் நல்லதா கெட்டதா, நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவன் இப்போ வீட்டுக்காரனே இறந்து போயிட்டா அவனுக்கு செய்கிற சடங்கு போய் செய்யணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதனால் ஊர்வலத்துக்கெலாம் பயந்து அம்மா வந்து நம்ம வந்து போய் செய்கிறத செஞ்சுட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் வந்து அந்த அக்காட்ட சொன்னோம். அக்கா, அவன் எது பண்ணாலும் எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து காரியத்துக்கு கருமாதிக்கு அந்த 16ஆம் நாள் காரியம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு வந்து நாங்கள் ஊருக்கு வரோம். நாங்கள் வந்து அவனுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஒரு சடங்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு அந்த அக்காட்ட நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். நாங்கள் வரோன்னு சொல்லி அங்கே கேளுங்க அப்படின்னு. அந்த அக்கா வந்து எங்கள் பங்காளியில் ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வைக்கவோ பத்திரிக்கை அடித்து தான் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் புண்ணியானம். பத்திரிக்கை வைக்க அங்கே வந்திருந்தப்போ அந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க, வனிதா வந்து வரேன்னு சொல்லுது, வந்து அது செய்கிற சடங்கு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுது, என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் எங்கள் பங்காளி அவங்க யாரும் வரக்கூடாது, அவங்க வந்து உள்ள நுழைஞ்சால் நாங்கள் வெளில விடுவோம், நாங்கள் யாரும் காரியம் பார்க்க மாட்டோம், அவங்க மறுநாள் எப்படி ஒதுங்கி இருந்தாங்களோ அப்படியே இருக்கட்டும், இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அக்கா வந்து சொன்னாங்க எதுக்கு. அப்புறம் வந்து அந்த அக்கா வந்து 2 நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு தேடிட்டு வந்தாங்க. அவங்க பையனை கொண்டு வந்து கூட சொல்லி எனக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டில் பொழுதுக்கும் இருந்து எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட நீங்கள் இப்படி அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வனிதாவுக்கு எந்த சடங்கு எதுவும் செய்ய வேணாம், இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சோ வனிதா அது மாதிரி இருந்துக்கிட்டோம், அதை வந்து நீங்கள் வேறு எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, இந்த சடங்கு எதுவும் செய்யணும்னா இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வனிதா, நீ எதுவும் வருத்தப்படாத, நான் கேட்டேன் அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதும்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ தான் செம்ம கோபம் வருது. நான் பாதிக்கப்பட்டது நம்ம, எல்லாத்தையும் இழந்தது நம்ம, அப்படி இருந்தும் நம்ம போகிறோன்னு சொன்னதே பெரிய விஷயம். அவங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லவும் அவன் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்கிறப்ப தான் அப்பயே தான் வந்து தாலிக்கெல்லாம் அவன் கேட்டான்னது கைட்டு கிடாச்சிட்டேன்னா அதுலேருந்தே நான் வந்து கல்யாணம் தான் எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தேன், எந்த இதுவும் பண்ணிக்கிறதே இல்லை. இப்போ எப்படி இருக்கணும் அது மாதிரி தான். அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இப்போ வந்து நம்ம இவ்வளோ இழந்தும் பாதிக்கப்பட்டும் நமக்கு ஒன்றும் கொடுக்கல, ஒரு சொத்து எதுவுமே கொடுக்கல, நம்ம செத்த சாவுக்கு கூட சொல்லலை, கூப்பிடல, அப்படி இருந்து நம்ம வந்து போய் அவனுக்கு செய்கிற கடமையை செய்ய வரோன்னு சொன்னோம். எப்போ அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ
இனிமேலும் வந்து நம்ம வந்து எந்த சடங்கு எதுவும் செஞ்சுக்கணும். நம்ம இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ அப்படி அப்புறம் நம்ம வீட்டில் வச்சு எதுவும் செய்ய முடியாது. அதனால் எங்கள் சொந்த பந்தம் ஊருக்காரங்க வந்து என்ன சேர்ந்தவங்கலாம் அது எதுவும் செய்ய வேணாம், அது பட்டே இருக்கட்டும்ட்டாங்க. அதனால் நீங்களும் எல்லோரும் நினைப்பீங்கள்ல வீட்டுக்காரில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ இது இந்தம்மா போட்டு பூலாம் வச்சுருக்குன்னு நினைப்பீங்களா? அதனால தான் இந்த வீடியோவே நான் வந்து சொல்கிறது. அதனால தான் நான் எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்துக்கும், எந்த சடங்கு எதுவும் பண்ணலை. அந்த வேகத்தில் அந்த கோபத்தில் அப்போ வந்து நம்ம எதுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் அதனால தான் அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொல்லி வச்ச பிள்ளைய கூட கூப்பிடல, இப்படி பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க, வனிதாவுக்குனா எந்த சடங்கும் எதுவும் செய்யலை, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளுக்கு எதுவும் இது இல்லை. ஆனால் இவன் வந்து போயிட்டான், இவன் போகாமல் இருந்தாலும் நம்ம வந்து எதுவும் பண்ணாமல் கண்டுக்காமல் விட்டுறலாம். இவன் போயிட்டான், இவன் கையால் வந்து போய் கொல்லியும் வச்சுட்டு வந்துட்டான். அதனால் அவனுக்கு தோஷம் இருக்குது. அவனுக்கு வந்து ஏதாவது அவனை உட்கார வச்சு ஏதாவது புண்ணியான மாதிரி செஞ்சால் தான் அவனுக்கு அந்த இது கழியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது? எங்கே வச்சு நாங்கள் செய்கிறது? யார் வீட்டில்? எங்கள் வீட்டிலே வச்சு செய்ய முடியும்? எனக்கு எப்போ வந்து அவன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அடுத்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் வந்து அவனுக்கு எந்த சடங்கு எதுவும் பண்ண மாட்டேன். இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் நான் இப்போ இருப்பேன். இம்மா நாள் எப்படி நான் வந்து பூ பொட்டியெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் நான் இருப்பேன். அவனுக்கு எப்போ வந்து பொண்டாட்டிங்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கலையோ நான் வந்து அவனுக்காக நான் வந்து எதையும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரக்கூடாதுங்கிற ஒரு சொன்னவங்க நான் ஒரு வேகத்தில் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் எப்பயும் போல் தான் நான் இப்படி இருக்கிறேன். எப்பயும் போல் நான் எப்படி இருந்தேனோ அது மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டாச்சு. அப்புறம் அஜயம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு எங்களுக்கு இங்கே வச்சு நம்ம வீட்டில் வச்சு எதுவும் செய்யக்கூடாது, இங்கே வரமுறை என் வீட்டில் வச்சு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, அவனே பச்சை பிள்ளை 5வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படித்தான், 5 வயசு, பச்சை பிள்ளை, அவனுக்கு வச்சு நம்ம அவங்க வீட்டில் தான் வச்சு செய்யணும், அவங்களே வரக்கூடாதுன்னு சொன்னதுங்க என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் வந்து திருவையாறு கூட்டிகிட்டு போங்க. திருவையாறு போய் அங்கே வந்து நிறைய இது மாதிரி அவங்க ஐயரெல்லாம் இருப்பாங்க, நிறையா வருவாங்க. அங்கே போய் ஒரு குளம் இருக்கும், அதில் தலைமொழிட்டு ஐயர்கிட்ட உட்காந்து புண்ணியதனம் பண்ணி தலைமொழிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது ஒரு புண்ணியம். உன் வாழ்க்கை தான் இப்படி போச்சு, அவனால காலமாவது நல்லா இருக்கட்டும், அந்த பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, என் தம்பி, நான், அஜய் 4 பேரும் இங்கேருந்து கிளம்பி திருவையாறு போனோம். திருவையாறு போய் எனக்காக அந்த நேரத்தில் துணையாக இருந்தது என் தம்பியும் எங்கள் அம்மாவும் தான். வேறு எங்கள் அப்பா கூட அப்போ வரல, எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா, என் தம்பி, என் பையன், 4 பேர் தான் போயிருந்தோம். அங்கே போய் அங்கே சொன்னதும் அங்கே நிறைய பேர் நிறைய வரிசையாக உட்காந்து நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் சொன்னதும் அதில் ஒரு ஐயர்கிட்ட நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். சொன்னதும் அவரே கண் கலங்கிட்டார். என்னம்மா சொல்கிற இப்படாப்ட புள்ள, இப்படியாப்பட பொண்ணு உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணாங்களா? இது எந்த ஊருனா? கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்கம்மா, அவங்க அனுபவிப்பாங்க, நீ எதுக்கும் கலங்காதன்னு சொல்லிட்டு அழுணும். அப்புறம் அனுபவிக்காதீங்க அப்படின்னு அவங்க அனுபவிப்பாங்க, நீ எதுவும் கவலைப்படாமான்னு அந்த ஐயரே கண் கலங்கிட்டார். கதையெல்லாம் கேட்டு அப்புறம் அஜய் உட்கார வச்சு எனக்கு வந்து அந்த அவங்க வந்து குத்து மதிப்பாக அந்த எடுக்கிற அன்னைக்கு தானே சொன்னாங்க, என்ன கிழமை செத்தான் அதாவது 12 மணிக்கு முன்னாடி உசுருட்டா மொதல் நாள் கணக்கு, மறுநாள் உசுருட்டா அந்த கணக்கு அப்படி தானே சொல்லுவாங்க. நமக்கு அந்த தேதி எதுவுமே தெரில, குத்து மதிப்பாக இறந்தது அதை வச்சு சொல்லி அப்புறம் அப்போ வந்து அந்த ஐயர் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து அப்போ வந்து அர்ஜென்ட்டுக்கு போனதுனால நீங்கள் வந்து கொல்லி வச்சுட்டு வந்துட்டீங்க, சுடுகாட்டுக்கு டேரெக்டாக போனதுனால, ஆனால் வந்து மொட்டை போடுறது தாம்மா சடங்கு, அது மாதிரி தாம்மா பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருவையாறுலேயே அஜய்க்கு அங்கேயே மொட்டை போடுறவங்க எல்லாமே இருக்காங்க, அங்கே ஆள் இருக்க போய் போட்டுருவாங்கன்னாங்க. அப்போ போய் அஜய்க்கு அங்கே போய் மொட்டை போட்டு எங்களுக்கு ரொம்ப கன்றாவே இருந்தது. எங்கள் அம்மாலாம் என் அஜயை பார்த்துட்டு அழுதுட்டாங்க. அந்த 5 வயசு புள்ள மொட்டை போட்டு அவன் நல்லா வெள்ளையாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் அப்படியே ஹீரோக்குள்ளேயே நின்றுட்ட மாதிரி இருந்துச்சு என் பிள்ளைய பார்த்துட்டு. அதுக்கப்புறம் மொட்டை போட்டு அங்கே குளிக்க வச்சு இது ஐயர்கிட்ட புண்ணியானம் அந்த இதில் உட்கார வச்சு அஜயை அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு தலைமொழிக்கிட்டு புது ட்ரெஸ் போட்டு
ஏன் யார் சாவறது, யார் அங்கே காரியம் மக்கிறது? இவன் அப்பன் செத்து அங்கே காரியம் நடக்குது. என் பிள்ளைய கொண்டு போய் நான் திருவையாறில் இது பண்ணி, அப்புறம் அஜய் பசிக்குதுன்னு சொன்னாங்க. திருவையாருக்கு அந்த திருவையாறில் அதை பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் பசிக்குதுன்னு சொன்னான். ஒரு கடையில் பூரி வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் நான், என் தம்பி, என் பையன், எங்கள் அம்மா 4 பேரும் சேர்ந்து அப்புறம் பஸ் ஏறி கரெக்டாக ஒரு 4 மணி 3:30 இருக்கும். அப்போ தான் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். வீடு வந்து சேர்ந்து அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததுனால என் தங்கச்சி இங்கே இருந்துட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருந்தா. அப்புறம் வந்து அஜய் விரதம் பண்ண சொல்லி அங்கேயே பச்சை பிள்ளையாருக்கான்ட்டு பூரி வாங்கி கொடுத்தாச்சு. அவர் இங்கே கொண்டு வந்து விரதம் பண்ண சொல்லி சாப்பிட வச்சு அஜயா அதோட அப்புறம் முடிச்சிட்டோம். அந்த அந்த ஒரு நாள் அங்கே போனதுனால அந்த கொல்லி வச்சதுனால அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் செஞ்சுட்டு நானும் வந்தாச்சு. வந்துட்டு எல்லாம் ஒரு 2-3 நாள் வரைக்கும், ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப மனசு நொந்து போய் அப்புறம் இருந்துட்டு, அப்புறம் அஜயை நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது தெம்பு வந்துருச்சு. எல்லாத்தையும் இழந்தோம், கடைசியாக இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து அதுவும் போச்சு. எல்லாத்தையும் இருந்துட்டோம். இதுக்கு மேலே எல்லாம் நம்ம புள்ள தான். இதுக்கு மேலே நம்ம எது பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம பிள்ளைய ஆளாக்கி ஆகணும். வேறு வழியே இல்லை. நமக்குன்னு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தின்னுட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம வந்து நம்ம பிள்ளைக்காக எல்லாத்தையும் மறந்து சாதிச்சு ஆகணுன்ட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து அஜயும் விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து திருப்பூர் போயிட்டேன். நான் திருப்பூர் போய் அதுக்கப்புறம் நிரந்தரமாக இல்லை, கொஞ்ச நாள்லே வேறு வேலை கிடச்சதுனால நான் வந்துட்டேன். அது என்ன வேலை, எப்படி, அதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் நடந்துச்சு. அது என்ன ஒரு சந்தோஷமான செய்திங்கிறத நாளைய வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாருமே நம்ம வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஓகே நண்பர்களே, எனக்கு எல்லோரும் என் வீடியோ எல்லோரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.